இப்போ மாதிரி பேங்க்ல போடாம கையில சம்பளம் வாங்கும் காலம் அது. ஒரு ஆபீஸ்ல ஒரு பெண்ணுக்கு மாத சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளத் தொகையை விட 100 ரூபாய் அதிகமா இருந்துச்சு. ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்த்த அந்த பெண் 100 ரூபாய் அதிகமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. ஆனாலும் ஒன்னும் சொல்லாம அதை வச்சுக்கிட்டா. ஆனா அதை கண்டுபிடிச்ச அதிகாரி அடுத்த தடவை சம்பளம் கொடுத்தப்போ 100 ரூபாய் குறைச்சு கொடுத்தாரு. அநீதியா அவர் நடந்து கொள்றதா அந்த பெண் அவரை குற்றம் சாட்டினா. அப்போ அந்த அதிகாரி, போன தடவை 100 ரூபாய் அதிகம் வழங்கப்பட்டுச்சு, அப்போ நீங்க அநீதியை பற்றி பேசலையேன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண் கொஞ்சமும் சளைக்காம, ஒரு தடவை அநீதி நடந்தா என்னால பொறுத்துக்கிட முடியும், தொடர்ந்து 2ஆம் தடவை அநீதி நடந்தா என்னால பொறுத்துக்கிட முடியாது, அதை தட்டி கேட்கறது என் கடமை அல்லவான்னு சொன்னான். இந்த நிகழ்ச்சியில நகைச்சுவை ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம விரும்பாத சுவை ஒண்ணு இங்க இருக்குது. அது என்ன? நமக்கு எப்போ தீமை நடக்குதோ அல்லது எப்போ நாம பாதிக்கப்படுறோமோ அப்போ நாம நீதி அநீதி பற்றி பேசுறோம், மதிப்பீடுகள் பற்றி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம், ரொம்ப பக்திமான்களா மாறி வேதத்துல இருந்து மேற்கோள்களை எடுத்து காட்டுறோம், அடுத்தவங்களை இகழ்ந்து பேசுறோம், ஆட்சி சரியில்லை மக்கள் சரியில்லைன்னு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாரையும் குறை சொல்றோம். ஆனா அதே வேளையில தவறான வழியில நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் போது ஒரு வார்த்தை பேசாம அதை ஏற்றுக்கிடுறோம். இது ரொம்ப தப்புங்க. கடவுள் பார்வையில நாம எல்லாருமே ஒரே மாதிரி தான். இயேசு சொல்றத கேளுங்க, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இனிமேலிருந்து கவனமா செயல்படுவோமா?